வணக்கம். தெரிந்து வினையாடல் அதிகாரத்தின் 7வது குறளுக்கு இன்று நாம் செல்ல இருக்கிறோம். அரசனுக்கு 24 மணி நேரமும் அமைச்சரவையை கவனித்து கொண்டே இருக்க வேண்டுமா என்றால் ஆமாம், அதுதான் அவனுடைய வேலையே. எவன் ஒருத்தன் சரியாக செய்கிறான், எவன் அதை செய்யலை, இதெல்லாம் கவனிக்கணும். கொடுக்குற வேலையை அந்த சரியான நேரத்தில் முடிக்கிறார்களா, இதெல்லாம் அரசன் கூர்ந்து கவனித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அது அவனுடைய கடமை, தலையாய கடமைகளில் ஒன்று. அமைச்சரவை நிர்ணயம் என்பது ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் அல்ல. கடையில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குற மாதிரியான ஒரு விவகாரம் கிடையாது. திறமைசாலிகள் அமைச்சர்களாக வர வேண்டும். எந்தெந்த துறைகள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே ஆராய்ந்த பிறகு தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த நாடு செழிக்க முடியும், மன்னனுக்கு சிறப்பான பெயர் கிடைக்க முடியும். இல்லைன்னா கிடைக்காது. அவனுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சொதப்பிட்டாங்கன்னா மன்னன் தான் பாதிக்கப்படுவானே தவிர அவர்கள் இல்லை. ஆகையினால் வள்ளுவர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். ஒரு தலைவனுக்கு உரிய தகுதி இல்லை, இதுவும் ஒன்றுட பார்த்துக்க அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? இதனை இதனால் இவன் முடிக்கும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல், என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலுமே ஒரு காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள்னு சில பேர் தான் இருப்பாங்க. திறமைசாலிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு செயலை குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட வகையில் வெற்றிகரமாக செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே இருப்பார்கள். ஆகையினால் மன்னனுக்கு பல வேலை இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இவனுடைய துறையை சார்ந்திருக்குதோ இல்லையா, அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? இதனை இதனால் இவன் முடிக்கும். ஒரு வேலையை நம்ம சொல்லிட்டோன்னா இந்த பொருளை வைத்து இவன் இதனை ஆய்ந்து அந்த செயலை வெற்றிகரமாக முடித்து விடுவான் என்ற நம்பிக்கை யார் மேல் வருகிறதோ அவனை நிச்சயமாக நீ என்ன செய்யணும்? உன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து அந்த பணியினை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதை தான் வள்ளுவம் சிறப்பாக சொல்லுகிறது. ஏன் சிறப்பாக செயல்படுகிறது சொல்லுதுன்னா, அரசபை என்பது சிறப்பான செயல்பாடுகளை கொண்டில்லாமல் இருந்தால் அந்த நாடு வளம் பெறாது. அதற்காக தான் இந்த குறளை வள்ளுவர் நமக்காக தருகிறார். எந்த ஒரு செயலையும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது, கொடுக்கக்கூடாது. யார் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை சிறப்பாக செய்வார்கள் என்பதையும் ஆராய்ந்த பிறகே அந்த செயலை அவர்களுக்கு பணிக்க வேண்டும் என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.